வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களை இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸாக பேட்டி எடுக்கலான்னு பிஏடி கம்யூனிட்டி ரேடியோலன்னு வந்திருக்கோம். ஸோ முதல் கேள்வி சார், நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்த பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே பொங்கல் ரொம்ப முக்கியமான ஒரு விழா. அது அங்கே எங்கள் வீட்டில் பெரிய பானை வைப்பாங்க. அதில் பொங்கல் பண்ணி ஊர் பூரா கொடுப்பாங்க. ஒரு 2-3 நாள் ஆகும். எல்லாம் அவ்வளோ கொடுத்து பிடிக்கும், அவ்வளோ செய்வாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நகரங்களில் வேறு மாதிரி இருக்குது. பொங்கல் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. கிராமத்தில் தான் அதுக்கு முக்கியத்துவம். அது காரணம் உழவுத்துறையின் சம்பந்தம். பொங்கல் உழவர்களுக்கும் அதனுடைய பயன்படுற காளைகளுக்கு, அதாவது அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி தான் அந்த பொங்கல் என்பது. அதனால் கிராமத்தில் தான் அதுக்கு முக்கியத்துவம். நகர்ப்புறங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நகர்ப்புறத்திலே கொண்டாடுறோம். நான் இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்தாலும் கிராமத்துக்கு போயிட்டு வருவோம். பொங்கல் அன்றைக்கே போவோம், இந்த ஊருக்கு போவோம், போய் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். இப்போ நமக்கு விஐடியை பொறுத்தவரையும் இது 40வது ஆண்டு. அதனால் ஒரு புது பொங்கல். இது முக்கியமான ஒரு பொங்கலாக போச்சு நமக்கு. இந்த பொங்கல் இன்னைக்கு தான் அவங்க கொண்டாடணும், பொங்கல் விழா கொண்டாடணும். நிறைய மாணவர்கள் கலந்துக்கினாங்க. இப்போ 7-8 பேருக்கு மேலே கலந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? தமிழர்களுக்கு இருக்கிற முக்கியமான விழா பொங்கல் விழா தான். அது தமிழர் திருவிழாவும் சொல்லுவோம், பொங்கல் திருநாள்னு சொல்றோம். அதுவும் முக்கியமாக உழவர்களுக்காக எடுக்கப்படுகிற விழா. உழவர்கள் உழவுக்கு உறுதுணையாக இருக்கிற காளைகள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் திருவள்ளுவர் சொல்லி. அதனால அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற தொழிலில் உள்ளவங்க அதுக்கு தங்களுடைய ஆதரவாக, ஏன்னா படிக்காதவங்க தான் உழவு தொழில் செய்வாங்கன்ற மாதிரி எண்ணம் இருக்கு. அதை மாத்திரம் என்னுடைய எண்ணம். படிச்சவங்க வேலை இல்லாத நேரம், ஓய்வு நேரம், அதாவது விடுமுறை நாட்கள்ல இவங்களும் விவசாயம் பண்ணணும். அப்போ விவசாயத்துக்கு நல்லது, அதுக்கு ஒரு மரியாதையும் வரும். அது பண்ணணும். இன்னொன்று, விவசாயிகள் என்ன அவங்க பொருள் விற்பனையை அவங்க முடிவு பண்றது இல்லை, என்ன விலைக்கு. அது வேற யாரும் முடிவு பண்றாங்க. அந்த நிலைமை மாறி அவங்க பொருளுக்கு விலை பண்ற மாதிரி பண்ண ரொம்ப நல்லது. ஏன்னா இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிறவங்க விவசாயிகள் தான். வேற எந்த தொழிலர்களும் பண்ணிக்கிறது இல்லை. கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். பெரிய தொழிலதிபர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அல்லது கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டு நடத்துவாங்க. அது மாதிரி விவசாயிகள் தான் அதிகம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை அடியோட நிறுத்தத்துக்கு அரசுகள் முயற்சி பண்ணணும். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அது மாதிரி நடக்கக்கூடாது. விவசாயத்துக்கு நாம இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். ரொம்ப அருமையான மெசேஜ் சொன்னீங்க. இந்த 3வது கேள்வி, பிஇடில நம்ம மாணவர்கள், ப்ரொஃபசர்ஸ் எல்லா மாநிலத்திலிருந்தும் சேர்ந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க படிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கல், இது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இங்க தமிழர்கள் கொஞ்சம் அதிகம் வந்தாலும் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், மற்ற மொழி பேசுறவங்களும் பொங்கல் விழா பாக்குறாங்க. இது அவங்களுக்கு ஒரு வாய், தமிழர்களை பற்றியும் தமிழனுடைய பண்பாடு நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதுவும் நம்ம துறை வச்சிருக்கோம், உழவுத்துறை. அவங்க தனியா ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆமா, அது கிராமங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன வளர்க்குறாங்க, இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு கிராமத்துல இருந்தா என்ன இருக்குமோ அதை அப்படியே அவங்களால உணர முடியும். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. இங்கிருந்து போய் கிராமத்துல யாரும் தங்கறது இல்லை, கொஞ்சம் பேரை தவிர. அவங்க எல்லாம் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழனுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்கும் பண்பாட்டை அறிவதற்கும் ஒரு அரிய வாய்ப்பா இருந்தது. அதனால இன்னைக்கு கொண்டாடின பொங்கல் விழா ரொம்ப மகிழ்ச்சியான விழா. தமிழர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்கு. நல்லவர்களாக இருப்பதற்கு திருக்குறள் ஒன்றே போதும். திருக்குறளை படிச்சு அதன் வழி நடந்தால் ஒரு ஆள் நல்லவனாக இருக்கு. வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு அடிப்படை கல்வி, குறிப்பாக உயர்கல்வி, அதை நம்முடைய தமிழர்கள் எல்லோருக்கும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கடுமையான உழைப்பு வேண்டும். இது ரெண்டும் தான் பெரிய அளவில் தமிழர்கள் வளமாயிட முடியும், வல்லவனாக முடியும். இது ரெண்டும் தமிழர்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு விஐடி முன்மாதிரியா இருக்கணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய மாணவர்கள் இப்போ 84 நாடுகளில் இருக்காங்க. இன்னும் உலகத்தையே நாம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆசிரியர்கள், மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்தா நிச்சயமா பண்ணிட முடியும். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்து. நிறைவா சார், விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் வணக்கம். அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உயர் திருநாள் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Hi, good morning. This is Satya. I'd like to wish all the people of India a very happy harvest festival. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மக்கர சங்கராந்தி சுபாகாங்ஷலு, happy Lohri.